வந்து காவேரி கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி வெண்ணிலாவை மறுபடியும் கூட்டின்னு வந்து உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காவேரி அமைதியாக இருக்காங்க. என்ன காவேரி எதுவும் சொல்ல மாட்டேங்க, எனக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து விஜய்ன்னு சொன்னது, அதுக்கு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுது, எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. உடனே வந்து என்ன காவேரி உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, ஏன்னா வந்து இதில் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, இது உங்கள் வீடு, உங்கள் வெண்ணிலா, நீங்கள் கூட்டின்னு வந்திருக்கீங்க, இதில் நான் என்ன சொல்கிறது இருக்குது, நான் கருத்து சொல்ல நான் யாருங்க அப்படின்னோடனே, காவேரி ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, எப்போவுமே என்கிட்ட ஏன்டி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் என்ன சண்டை போடுறேன், நான் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ செம்ம காண்டில் இருக்காளே, இவளுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே, எப்படியாவது புரிய வச்சே ஆகணும், இதை கண்டினியூ பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு காவேரி, நீங்கள் சொல்கிறதா சொல்லிட்டு இருக்கீங்க, நான் கேட்டுன்னு தானேங்க இருக்கேன், நான் ஏதாவது வந்து சொன்னேன்னா நான் கேட்டுன்னு தானே இருக்கேன் அப்படின்றாங்க. ஏன் காவேரி இப்படி பிடிவாதமாக பேசுகிறேன், பிடிவாதமாக பேசும்போது நான் என்ன பேச முடியும், சரி உண்மையிலே சொல்லு, வெளியில் திரும்பி வந்தது உனக்கு உண்மையிலேயே வந்து எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்றாங்க. நான் அதான் சொல்கிறேன்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் தாத்தா சொல்கிறாரு நீ மனசு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னா, அப்போது தாத்தா சொன்னதால தான் உங்களுக்கு தெரியுது, இல்லைன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படி சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாங்க. என்னடி நான் சொல்கிறது கேட்கலையா, தாத்தா சொன்னார்னா நீங்கள் தாத்தா கிட்டே கேட்டுங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் வெண்ணிலாவை விட்டுட்டு வரீங்களோ இல்லை வீட்டில் வைக்கிறீங்களோ எனக்கு என்னங்க இருக்குது, இதில் நான் சம்மந்தப்பட்டு நான் என்ன பண்ண போகிறது, நானே எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க போகிறேனோ தெரில, இன்னும் கொஞ்ச நாள் எப்படி என்னை அனுப்ப போகிறீங்க, அதான் சைன் வாங்கிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் எங்கே இங்கே இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இந்த விஷயத்தை தலையிடவோ இல்லை கருத்து சொல்லவோ எனக்கு என்னங்க உரிமை இருக்குது அப்படின்றாங்க. அது கேட்டு வந்து செமைய டென்ஷன் ஆகிறாரு. என்ன காவேரி நீ விஷயத்துக்கு பேசிகிட்டே போகிற, நான் சொல்கிறது கொஞ்சம் கூட கேட்க மாட்டியா, நீங்கள் சொல்கிறது தானே நான் கேட்டுட்ருக்கேன், நான் சொல்கிறதையும் நீங்கள் கேளுங்க, இங்கே பாருங்கள் நான் எந்த விஷயத்துலையும் உங்கள் விஷயத்தை தலையிடுற ஐடியாவே இல்லை, ஏன்னா நான் தலையிட எனக்கு உரிமை கிடையாது, நீங்கள் தான் வந்து வேலைக்கும் போக வேணாம்னு சொல்லிட்டீங்க, ஆஃபீஸ் போகலான்னு நினச்சேன் அதுவும் வேணான்ட்டீங்க, சரி நான் வீட்டில் வந்து எந்த கருத்து சொல்கிறதுக்கும் உரிமை இல்லைன்றீங்க, அப்புறம் நான் என்ன கருத்து சொல்ல முடியும், நான் என்ன சொன்னேன்னா என்ன சொன்னேன்னா உங்கள் வேலை என்னமோ அதை போய் பாருங்கள், ஏன் வேலை என்னமோ நான் பார்த்துட்ருக்க போகிறேன், நீங்கள் வெளில அவள் கூட்டின்னு வந்தாலும் சரி கூட்டின்னு போனாலும் சரி நான் இதை பற்றி எதுவுமே சொல்லலை, ஏன் நான் தாத்தா கிட்ட கூட எதுவும் சொல்லலை, வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள் நம்மளனா அப்படின்றாங்க. ப்ளீஸ் காவேரி லிசன் டு மீ காவேரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கவனி, நான் வெளியிலாவை வேணும்னு கூட்டிகிட்டு வரல, அங்கே இருக்க சூழ்நிலை அப்படி இருந்தது அதனால் நான் கூட்டிகிட்டு வந்தேன், முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இன்னும் 2 வாரத்தில் வெண்ணிலா குணமாயிடுவா, டாக்டரு என்கிட்ட 100% குணமாயிடுவான்னு சொல்லியிருக்காரு, அது மட்டும் கிடையாது நாளையிலேருந்து உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அப்படி சிரிக்கிறாரு. உடனே வந்து பார்க்குறாங்க, சொல்லு என்ன விஷயம்னு கேளு காவேரி அப்படின்னோடனே, என்ன விஷயம் அப்படின்றாங்க, நாளையிலேருந்து கேர்டேக்கர் வர போகிறாங்க, வெள்ளாவை ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்டேக்கர் பார்த்துப்பாங்க, அப்புறம் என்ன இப்போ இந்த பிரச்சனையே வராது, இப்போ பாரு எவ்வளோ குழப்பம் எவ்வளோ டென்ஷன் இதெல்லாம் இருக்கவே இருக்காது, தாத்தா கூட இதுதான் சொன்னார் என்கிட்ட ஏதாவது பண்ணுப்பான்னு, அவர் சொன்னதுக்காக கண்டிப்பாக நான் கேர்டேக்கர் வச்சிட்டேன் போதுமா, இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு. இங்கே பாருங்கள் நீங்கள் கேர்டேக்கர் வச்சாலும் சரி வைக்கலன்னா சரி எனக்கு என்னங்க பிரச்சனை ஆக போகுது, உங்கள் வீடு நீங்கள் வெளில கூட்டு வந்து வச்சுருக்கீங்க, இதில் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, ஐயோ இவ ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுறது, இவளுக்கு எப்படி நான் புரிய வைக்க போகிறேன், இவ ரொம்ப பிடிவாதமாக இருக்காளே, இந்த பொசசிவ் அதிகமாகிட்டே போதே, 2 நாள் தான் இருக்குது, 2 நாளுக்கு அப்புறம் எப்படியும் வந்து எல்லாத்தையும் இவ தெரிஞ்சுப்பா, சரி இப்போ நம்ம இதை ரிவீல் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதையும் ரிவீல் பண்ணி ஆகணும், எப்படியாவது வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே டைமில் நம்ம சொல்லிடலாம், 2 நாள் மட்டும் வெயிட் லிஸ்ட்டில் வைப்போம், 2 நாள் கழித்து இவளுக்கு ஆஃபீஸில் வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு விஜய் முடிவு. என்ன என்னமோ சொல்ல வந்தீங்க அமைதியாக இருக்கீங்கன்னு, அம்மா தாயே நான் எதுவும் சொல்ல வரல போதுமா, நீ எவ்வளோ வந்து காண்டில் இருக்குன்னு எனக்கு எல்லாம் புரியுது, இங்கே பாருங்கள் காண்டுன்னா சொல்லாதீங்க, நான் ஒன்றும் காண்டிலலாம் கிடையாது, எனக்கு பொறாமையும் கிடையாது, நீங்கள் வெளில கூட பழகுங்க பேசுங்க கூட்டு வந்து வச்சுக்க, நான் எங்கே பொறாமை பண்ணோம், தேவையில்லாமல் என்னை பற்றி சொன்னீங்கன்னா கோவம் தான் வரும் அப்படின்றாங்க. ஐயோ அம்மா தாயே நான் உங்ககிட்ட பேச வந்ததே தப்பு, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு இருந்து மனசு கஷ்டப்பட்டு காவேரி மனசுக்குள்ளே அழறாங்க. விஜய் வந்து ஐயோ காவேரி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே, காவேரி மேலும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன், நான் வந்து என்ன சொல்ல வந்தேன் என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன், காவேரி சமாதானப்படுத்தணும்னு வந்துட்டு அவளை மேலும் வந்து டென்ஷன் ஆக்கிட்டு வந்திருக்கேனே, ஐயோ ஏன் விஜய் இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுகிறாங்க காவேரி. இப்போ கூட காவேரி உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, சாரி காவேரின்ற ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை, வந்து உனக்கு எதுலையும் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறாரு. அப்போது நான் எனக்கு பிரச்சனையாகி இந்த வீட்டை விட்டு போகணும் தானே அவர் எதிர்பார்த்துட்ருக்காரு, சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன் விஜய், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கான்ட்ராக்ட்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த கான்ட்ராக்ட் வந்து டைம் வரைக்கும் நான் உங்கள் கூட தானே இருந்து ஆகணும், வேறு வழி இல்லைல்ல, நான் போயிடுறேன் விஜய் அப்படி சொல்லிட்டு அழறாங்க காவேரி. இதை நினச்சி